Hello friends, welcome to my channel Man in FIDE. So சென்னை டு மும்பை ட்ரெயின் ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோடய ஒர்க் இதை பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ என்னுடைய ரூம் வந்து விக்ரோலியில் இருக்குது. ஸோ நான் தானேயில் இறங்கிட்டேன். தானே நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன் ஆஃப் த வெல் நோன் பிளேஸ் இன் மும்பை. இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம் எது தெரியுமா? மும்பையில் அதுவும் லோக்கல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணி போகிறது தான் எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்ததுலேயே கஷ்டமான விஷயம். இப்போ ட்ரெயின் வரும், நீங்களே பாருங்கள். அதுவும் நம்ம லேப்டாப்பு, நம்ம பேகு, நம்ம லக்கேஜ்லாம் வச்சுட்டுலாம் ஏறவே முடியாது. நம்ம ஊர்லலாம் ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் டைம்ஸ், ஏதாச்சும் ஹாலிடே டைம்ஸில் தான் ட்ரெயின் இவ்வளோ ஃபுல்லாக இருந்து நான் பார்த்துருக்கேன். லைக் தீபாவளி டைம், கிறிஸ்மஸ் டைம், அப்புறம் இந்த திருத்தணியில் பார்த்திங்கன்னா ஆடி கிருத்திகை டைம், அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ட்ரெயின் இந்த மாதிரி ரஷ்ஷாக இருக்கும். ஸ்கூல் காலேஜ்லாம் லீவ் விட்டுருவாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா நார்மலாகவே ஒரு நாளைக்கு வர லோக்கல் ட்ரெயின்ஸ் எல்லாமே ஃப்ரம் மார்னிங் டு ஈவினிங் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கும். நான் எப்போவுமே ட்ரெயின்லலாம் வந்தேன்னா மோஸ்ட்டாக ஆட்டோ பிடிச்சி போயிடுவேன். பட் ஆட்டோவுக்கு போனோன்னா நம்ம பிளாட்ஃபார்ம்லாம் தாண்டி பிரிட்ஜெலாம் ஏறி இறங்கணும். ஸோ என்கிட்ட நிறைய லக்கேஜ் இருக்கிறதுனால எனக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, நான் ட்ரெயினில் தான் போய் ஆகணும். ஆனால் அடுத்தடுத்து வந்த ட்ரெயினும் இதே மாதிரி தான் ஃபுல்லாக தான் வந்துச்சு. செம்ம ரஷ்ஷு, ஏறவே முடியாது, இறங்கவும் முடியாது, அந்தளவுக்கு ரஷ்ஷு. ஸோ நான் ஆட்டோவில் போயிடலான்னு ஃபிக்ஸ் பண்ணி கஷ்டப்பட்டு ஒரு வழியாக எல்லாம் லக்கேஜ் எல்லாம் வெயிட்லாம் தூக்கி வந்து ஆட்டோ பிடிச்சிட்டேன். பாம்பேயில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, நீங்கள் ஆட்டோ பிடிச்சாலும் சரி, டாக்ஸி பிடிச்சாலும் சரி, நம்ம ஊரில் பக்கத்து தெருவில் விட்டுட்டு 200-300 வாங்குவாங்களே, அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் 1 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு மீட்டர் தான். நீங்கள் 100 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு மீட்டர் போட்டு அதுக்கான சார்ஜ் என்னவோ அது மட்டும்தான் வாங்குவாங்க. நம்மக்கிட்டலாம் ஒரு 200-300 இருந்தாவே பாம்பேயில் முக்கியமான சில பிளேஸ்லாம் இருக்குல்ல, டூரிஸ்ட் பிளேஸ் லைக் தட். ஸோ அதெல்லாம் நம்ம சுற்றி பார்த்துட்டே வந்துடலாம் டாக்ஸிலேயே. ஒரு 200-300 இருந்தாவே போதும். அந்தளவுக்கு மீட்டர் போட்டு ஜென்யூனாக ஆட்டோ ரன் பண்ணுறாங்க. கோத்ரேஜ் கம்பெனி கேள்விப்பட்டிருப்பீங்க. லைக் நிறைய ஆட்ஸில் பார்த்துருப்போம். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், கோத்ரேஜ், ஏர் டை, ஷாம்பூஸ், அந்த மாதிரி. கோத்ரேஜ்ன்றது ஒரு மும்பை பேஸ்டு கம்பெனி. அவங்களோட ஹெட் ஆஃபீஸ் மும்பையில் தான் இருக்குது. நிறைய கோத்ரேஜ் காம்ப்ளெக்ஸ் நீங்கள் பார்க்கலாம் மும்பையில். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நான் டிராஃபிக்காக மட்டும்தான் பார்த்துருக்கேன். இது என்ன ரோடுன்னா காட்கோப்பர் போகிற ரோடு. அர்ஷத் மெத்தா சீரீஸ் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த வழியில் தான் என்னோடய ஆஃபீஸும் இருக்குது, லைக் விக்ரோலி அக்சென்ச்சர். இப்போது விக்ரோலி ரீச் ஆகிட்டோம். ஐ கெஸ் விக்ரோலி வெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். வெஸ்ட்டாக ஈஸ்ட்டாக எனக்கு கரெக்டாக தெரியல என்னோடய ஆஃபீஸ். ஆனால் இது ஒரு என்ட்ரன்ஸ். நான் எப்போவுமே இப்போ போச்சுல அந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் போகணும். நான் மட்டும் இல்லை, எல்லாருமே அப்படி தான் போகணும். அது இன், இது அவுட். ஸோ எல்லோரும் இப்படி தான் வரணும். இப்போ என்னோடய ஆஃபீஸ் டைமிங்ஸ் வந்து 5:30 தான், ஈவினிங் ஷிஃப்ட்டு. ஸோ நம்ம ரூமுக்கு போயிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு அப்புறமா கிளம்பி போகலாம். ரோடு இருக்குல்ல, இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு ரோடு. இந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நான் ஷிஃப்ட் முடித்து வரும்போது, நைட்டில் வரும்போது ஹெட்ஃபோனில் திருச்சிற்றம்பலத்தில் இந்த பாட்டு இருக்குல்ல, லைஃப் ஆஃப் பழம், அது போயிட்டு நம்ம அண்ணா தான், தனுஷ் தான். ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் வந்தீங்கன்னா போதும், அப்படி இருக்கும் அந்த ஃபீல், அந்த வைப்பு, பைக்கு ரைடு. அல்டிமேட்டான ஒரு ரோடு அது. ஒரு வழியாக ரூம் கிட்ட வந்துட்டோம். ஸோ எனக்கு டோட்டலாகவே ஒரு 150க்குள்ளார தான் வந்துச்சு. ஏன்னா ஒரு 8-9 கிலோமீட்டர்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருப்போம். ஸோ 10 கிலோமீட்டர்ஸ்க்கு 150 பெஸ்ட்டு தான். இல்லை நம்ம ஊர்லலாம், பெங்களூர்லலாம் நான் இருக்கும்போது சும்மா பக்கத்து தெருக்கு போனாவே 300-200 வாங்குவாங்க. ஒரு வழியாக ரூம் ரீச் ஆகிட்டோம். ஸோ ஒரு குட்டி தூக்கத்தை போட்டுட்டு ஈவினிங்காக ஆஃபீஸ் கிளம்புவோம். அதுக்கு முன்னாடி பைக் எப்படி இருக்குன்னு போய் பார்ப்போம், ஸ்டார்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப நாள் எடுக்காமலே இருந்துச்சு பைக்கு. ஸோ அதனால் நமக்கு இந்த ஸ்கூல் டேஸ்லேருந்தே
இந்த பொல்லாதவன்லாம் வந்ததுலேருந்தே பல்சர், அதுவும் பிளாக்னா உயிர். நம்ம ஆள் அப்படியே பரப்பாப்பில் பொல்லாதவனில். ஸோ பல்சர் தான் நமக்கு ஆல் டைம் ஃபேவரட். ஸோ பைக்கு எஸ், நம்ம நினச்ச மாதிரி தான் கோளாறு கொடுத்துச்சு. ரொம்ப நாளாக எடுக்காதனால பெட்ரோல்லாம் அந்த ஓவர்ஃப்ளோ ஆகி ஸ்டார்ட் ஆகாமல் போயிடுச்சு. ஸோ பக்கத்தில் இருக்க மெக்கானிக்கிட்ட கொடுத்து அதை ரெடி பண்ணி தூங்கவே இல்லைங்க. ட்ராவல் பண்ணி வந்து கொஞ்ச நேரம் கூட, ஏன்னா நமக்கு பைக் இல்லாமல் ஆஃபீஸ் போக முடியாது. ஷிஃப்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 o'clock மிட் நைட்டில் முடிகிறதுனால பைக் மஸ்ட்டு. ஸோ பைக் இல்லாமல் ஆஃபீஸ் போக முடியாதுன்னு சொல்லிவிட்டு மெக்கானிக்கிட்ட கொண்டு போயாச்சு. அவர் என்னென்னவோ பண்ணார். ஒரு வழியாக ஃபைனலாக ரெடி பண்ணி கொடுத்துட்டாரு. ஒரு வழியாக பைக்கை வாங்கிட்டு ஆஃபீஸும் வந்தாச்சு. ஸோ இப்போ நடந்து உள்ளே போயிட்டுருக்கேன் நான். ஸோ வாங்க பார்ப்போம். சுத்தமாக தூங்கலைங்க. என்னோடய ஃபேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டயர்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு. அந்த டைம் ஆஃபீஸ் டைமிங் தான் ஒரு 5:30 இருக்கும் அரவுண்டு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைமிங் அது. ஏன்னா ஒரு மாதிரி பீஸாக இருக்கும் அந்த டைமில். அந்த அந்த கேம்பஸே பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைமிங் அது. இங்கே பார்த்திங்கன்னா கேம்பஸ் உள்ள பிக்சர்ஸ்லாம் எடுக்க அலோட் கிடையாது. ஆனால் நீங்கள் ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ்லாம் எடுக்கணுன்னா நீங்கள் இப்போ காமிச்சலாம் அந்த இடத்துல தான் நீங்கள் எடுத்துக்கணும். வந்து எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்களா அந்த இடத்துல தான். ஸோ உள்ளே நீங்கள் வேறு எங்கேயும் உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ என்னோடய கேபின் கிட்ட நெருங்கிட்டேன். என்னோடய பில்டிங் வந்துருச்சு. ஸோ என்னால் உள்ளெல்லாம் வீடியோ எடுத்து காட்ட முடியாது, ஏன்னா அது அலோட் கிடையாது வீடியோ எடுக்கலாம். ஸோ நான் உள்ளே போகிறேன். ஒரு வழியாக ஷிஃப்ட் முடிச்சுட்டு லாக் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே வந்துட்டேன். ஸோ இப்படி தான் என்னோடய டெய்லியுமே போகும். ஆஃபீஸ் போயிட்டு மிட் நைட்டில் ஷிஃப்ட் முடிஞ்சு வருவேன். இந்த டைமிங் எனக்கு ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஷிஃப்ட் டைமிங். ஏன்னா நான் மோஸ்ட்டாக டேயில் தான் தூங்குவேன். பேசிக்கலி ஐம் அ நைட் பர்சன். ஸோ எனக்கு நைட்டில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும், டே டைமில் தூங்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைமிங்ஸ். இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன், ஆஃபீஸ் டு மை ரூம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாச்சும் குறை நிறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இதுதான் என்னுடைய ஃபஸ்ட் வீடியோ. அண்ட் என்னுடைய வாய்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேஸ் வாய்ஸ் தான், கொஞ்சம் கரடு முரடாக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு இந்த சாஃப்ட் வாய்ஸ் கிடையாது. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். அதுதான்